இன்ஃபர்மேட்டிவ் சமூக பார்வை. சுமார் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் மற்றும் குரங்கு இனத்திற்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் சிறுமூளை மனிதர்கள். இவங்க எப்படி அழிஞ்சாங்க? இத பத்தி ஜோகன்ஸ்பர்க் ஆய்வு ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஜோகன்ஸ்பர்க்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய 2 இடங்கள்ல மனித இனத்தினுடைய படிமங்களை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 3 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அழிஞ்சதா அறியப்பட்டு வந்த மனித இனம் போன்ற தோற்றம் கொண்டவர்களினுடைய படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிறுமூளை மனித இனம் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஆனா குறிப்பிட்ட இந்த மனித இனம் 2,36,000 முதல் 3,35,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கிறதா இந்த ஆராய்ச்சியின் மூலமா சொல்றாங்க. இந்த சிறுமூளை மனித இனத்துல இருந்து மாறுபட்டு தற்பொழுதைய மனிதர்கள் பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சிம்போன்சி கொரில்லாக்களோடு ரொம்பவே நெருக்கமா வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க வாழ்ந்து வந்த காலகட்டத்துல தான் தற்போதைய மனிதர்களின் மூதாதையர்கள் வாழ்ந்து வந்திருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில சிறுமூளை மனித இனம் இறந்தோர புதைக்கக்கூடிய வழக்கம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற புதிய கண்டுபிடிப்பு ஆராய்ச்சியாளர்களை வியப்புல ஆழ்த்திருக்கு. சரி, சிறுமூளை மனிதர்கள் எப்படி அழிஞ்சாங்க? அவங்களுடைய அழிவிற்கு காரணம் மனிதர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம்னு பதில் சொல்றாங்க அறிவியலாளர்கள். ஆனா இந்த ஆய்வுல சிறுமூளை மனித இனத்தின் மரபணு மட்டும் கிடைக்கல. அது கிடைச்சிருந்தா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மனித நிலை மற்றும் வரலாற்றை அறிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.